அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமானவர்களே, நீங்கள் மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையில் ஓத வேண்டிய அத்தஹியாத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மிக மிக லேசாக்கியிருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீங்கள் விளங்கி மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதுகிறேன், பிறகு சேர்த்து ஓதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் எளிமையான முறையில் மனப்பாடமாகும். கவனிங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத். திரும்ப ஓதுறேன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத். இப்போ சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத். அடுத்த வரி. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். திரும்ப. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சேர்த்து ஓதுறேன். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அடுத்த வரி. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். திரும்ப ஓதுறேன். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். சேர்த்து ஓதுறேன். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அடுத்த வரி. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். திரும்ப. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். சேர்த்து ஓதுறேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அடுத்த வரி. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹ். திரும்ப. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹ். சேர்த்து ஓதுறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹ். இப்போ நம்ம தனித்தனியாக ஓதியாச்சு. இன்ஷா அல்லாஹ் நல்லா விளங்கியிருக்கும் உச்சரிப்பு எல்லாம். இப்போ முதல் வரியிலேருந்து கடைசி வரைக்கும் சேர்த்து ஓதுறேன், கவனிங்க. முதல் வரி. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹ். மீண்டும் ஒரு முறை ஓதுறேன், இன்ஷா அல்லாஹ் நல்ல மனப்பாடமாகும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அத்தஹியாத்தில் உள்ள 3 வரிகளுக்குள்ள அர்த்தத்தை பார்ப்போம். அர்த்தத்தை விளங்கி ஓதுவதால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன ஓதுகிறோம் என்று நமக்கு விளங்கும். கவனிங்க, எல்லா விதமான காணிக்கைகளும் தொழுகைகளும் நல்லறங்களும் அல்லாஹுக்கே உரித்தானது. நபியே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதாக. அந்த சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. மீதமுள்ள 2 வரிக்குள்ள அர்த்தத்தை பாருங்க. நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாருமாகவும் இருக்கிறார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன்.